கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையின் நியமம், எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையின் நியமம், dispensation of God's grace given to me, the administration or dispensation of God's grace given to me. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை. இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும்போது இதுக்கு முன்னால் நான் பைபிளே வாசித்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது. எப்படி இந்த பேசேஜை புரிஞ்சிக்காமல் இத்தனை முறை நான் பைபிள் வாசித்தேன் என்று கூட யோசித்து பார்த்தேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம், Ephesians chapter 3 from verse 2 to 12, 2-12 வசனங்கள். முதலாவது, இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இந்த தேவ செய்தியை உங்களிடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வசன அமைப்பு தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் முன்ன பின்ன இருக்குது. அந்தந்த மொழி நடைக்கு ஏற்றபடி தமிழ்லையும் ஆங்கிலத்தில், ஏன்னா பவுல் அதை எழுதும்போது 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம்லாம் எழுதலை. அது பின்னால் நம்ம எளிதாக வேதத்தை நினைவு வைத்துக் கொள்வதற்காக 2 கத்தோலிக்க அருமையான சாமியார் அவங்க அந்த ஊழியர்களால் அது இப்படி பகுக்கப்பட்டது. ரொம்ப நல்லது அது. அதனால் ஆங்கிலத்திலையும் தமிழில் இந்த வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசிங்க 2ஆம் வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபையினுடைய நியமம் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? உங்களுக்காக. You heard of the dispensation of the grace of God. அதனால் டிஸ்பென்சேஷனுங்கிற ஒரு டிஸ்பென்சேஷன்னா சாதாரணமாக கொடுக்கறது இல்லை. டிஸ்பென்சரி, அவங்க மருந்து கொடுக்குறாங்க, டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த டோஸ் எடுக்கணும், காலையில் ஒரு தரம் எடுக்கணும், இத்தனை எம்ஜி தான் நீ எடுக்கணும், அப்படி அளந்து கொடுப்பது தான் டிஸ்பென்சேஷன். அப்போ அந்த தேவ கிருபையை குறித்த ஒரு நியமம் இருக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. எப்படி இந்த மருந்தை அட்மினிஸ்டர் பண்ணணும், அப்போ இந்த கிருபையை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணும். இன்றைக்கி கிருபை என்று சொன்னால் கூத்தாடிகள் டிங்கிரி டிங்காலே பாடுறது தான் கிருபை நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிருபை அப்படின்னு சொன்னால் பாவம் செய்கிறதுக்கு தான் கிருபைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நாட்களிலே, வஞ்சக நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை இஸ் டிஸ்பென்ஸ்ட். நம்ம சபையில் மருத்துவர்கள் இருக்காங்க. டிஸ்பென்ஸ்னால் என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும். 100 mg கூட சாப்பிட்ற இடத்துல 500 mg சாப்பிட முடியாது. அதுதான் இதை கொடுத்துருக்காருல்ல, டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கார். தமிழில் அந்த சொல் நியமம். நியமம் ஒரு ஒழுங்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. What a wonderful word it is. பிரியமன், எதுக்காக எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? திரும்ப சொல்லுகிறேன், வேதனையோடு கூத்தாடுவதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. பாவம் செய்வதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. எதற்காக எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? பவுல் எழுதுகிறார், உங்களுக்காக. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. டு யூ வேர்ட், டு யூ வேர்ட், உங்களுக்காக. 3ஆம் வசனம் வாசியுங்கள். இது ஆங்கிலத்தில் 6ஆம் வசனத்தில் இருக்குது. வாசிங்க.
அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். That the Gentiles should be fellow heirs and of the same body and partakers of his promise in Christ by the gospel. என்னங்க இது? எதுக்காக எனக்கு கிருபை தந்திருக்காரு? பிற இன மக்கள், வேறு வழிபாட்டு முறையில் இருக்கிறவங்க, எவ்வளோ இறைவனை தேடுறாங்க, பாவ பரிகாரத்தை தேடுறாங்க. எப்படியாக விமோசனம் வேணும், எப்படியாக அந்த நரக அக்கினிக்கு தப்பணும். நான் இன்றைக்கு தீ மிதிக்கிறேன், தீ கிடக்கிறேன், இன்றைக்கி நான் அந்த தீ மிதிக்கிறேன், அப்பா ஆண்டவனே என்ன அந்த அக்கினி குண்டத்துக்கு விலைக்கு காத்திருப்பா, கதறாங்க. பிரியமானவர்கள், என் பாவ பரிகாரம் போகணும். நான் எங்கே வேண்டுமானாலும் போய் புனித நீராடுறேன். சாவே வர்றதா இருந்தாலும் மரணமே வர்றதா இருந்தாலும் சரி. நம்முடைய மக்கள், நம்முடைய உறவுகள், குறிப்பாக நம்முடைய பாரத தேச மக்கள் ஆன்மீக உணர்வு உள்ளவர்கள். செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் புனித நீராடுறேன். எவ்வளோ பெரிய ஆன்மீகம் அது! எனக்கு பாவ விமோசனம் வேணும். அந்த ஜோதியை பார்க்க போகிறேன், மலையில் போய் ஜோதியை பார்க்குறேன், எனக்கு அந்த தரிசனம் வேணும், ஜோதியை நான் பார்க்கணும், துடிக்கலாம். பிரியமானவர்களை, திருச்செந்தூர் பரிசுத்த இரத்த ஊர். அங்கே குமரக்கடவுளை கும்பிட நான் காவடி தூக்குறேன். காவடி என்று சொன்னால் காவு என்றால் பலி, அடி என்றால் பீடம், பலிபீடம். காவடி என்பது சிலுவைக்கு நல்ல தமிழ் சொல். என் சிலுவையை நான் தூக்கிட்டு அந்த பரிசுத்த இரத்த ஊரில் குமரக்கடவுளை கும்பிட போகிறேன்னு சொல்கிறான். அழகு குத்துற அந்த நாக்கில், ஏசாயாவுடைய நாக்கில் தரிசனம் காணும்போது, பிரியமான தேவ தூதன் துரட்டால் பிடித்த அக்கினி தழல், அந்த அக்கினி தழலை ஒரு தேவ தூதனால் விரலால் கூட பிடிக்க முடியலை. அந்த அக்கினி தழலை ஒரு தேவ தூதனால் விரலால் கூட பிடிக்க முடியலை. துரட்டால் பிடித்து கொண்டு வந்து ஏசாயாவுடைய உதடுகளை தொடுகிறான். உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள், நம்முடைய உடலிலேயே மிக மென்மையான தோல் உள்ள பகுதி நம்முடைய உதடு. அதனால தான் குளிர் வந்தோன்னா உதடு முதல்ல வெடிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய காலல்ல, கையல்ல, உடல் வேறு எந்த பகுதியும் அல்ல, மிக மிருதுவான பகுதி நம்முடைய உதடு. கையினாலே ஒரு தேவ தூதனாலேயே பிடிக்க முடியாத அந்த அக்கினி தழலை கொண்டு வந்து அவனுடைய உதடை தொடுகிறான். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய உறவுகள் அந்த நாக்கில் வேல் குத்திக்கிறேங்கிறான், பாவ பரிகாரத்தை தேடுறான். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒருவர் சொன்னார், ஏன் மலைக்கு போகிறோம்? வீட்டில் ஒரு சாமி படம் வச்சு கும்பிடுறோம், ஆனால் ஏதோ ஒரு மனசில் தெரியுது அதில் சாமி இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான், வாரத்தில் ஒரு நாள் அந்த சாமியை தேடி கோயிலுக்கு போகிறான். வீட்டில் அந்த படத்திலே அந்த சாமி இருந்தால் அவன் கோயிலுக்கு போக மாட்டானே. அவன் சொல்கிறான், நான் கும்பிடுறேன், ஆனால் இதில் சாமி இல்லை, கோயிலுக்கு போகிறேன். ஆனால் கோயில்லையும் சாமி இல்லை, அந்த சாமி மலைக்கு போயிட்டார், அதனால் அந்த சாமியை தேடி மலைக்கு போகிறேன் அப்படின்னா. அது சொல்லும்போது எனக்கு வேதம் நினைவுக்கு வந்தது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்குது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் சாமியால் தெய்வத்தால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியலை. அங்கே உள்ள அக்கிரமத்தெல்லாம் பார்த்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றாரு. அங்கே செய்யப்படுற அக்கிரமத்தை பார்த்து பிரகாரத்துக்கு வர்றாரு. பிரகாரத்தில் உள்ள எரிச்சல்ல விக்கிரகங்களை பார்த்து அவர் எருசலேமில் வர்றாரு. எருசலேமில் உள்ள அருவருப்புகளையும் பார்க்க முடியாமல் என் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் மலைக்கு போய் விட்டார். அவர் எங்கே இல்லை, கோயிலில் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த கோயிலை இடித்து போடுங்கன்னார். தேவன் வாசம் பண்ணுற கோயிலை இடித்து போடுன்னு சொல்ல முடியுமா? அங்கே வானத்தையும் படைத்த தேவன் இருந்தால் ஒரு நேபுகாத் நேச்சரால் அந்த கோயிலை இடிச்சிட முடியுமா? ஒரு தீத்து ராயனால் அந்த கோயிலை இடிச்சிட முடியுமா? யார் யா உள்ள இருந்தா? தேவாதி தேவன் உள்ள இருக்கிறாரு. ஒரு தீத்து ராயன் அந்த கோயிலை இடிச்சிட முடியுமா? அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அங்கே பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அங்கே பலிகள் இருந்தன, அங்கே வழிபாட்டு முறை இருந்தது, அங்கே தேவன் இல்லை. அதனால இடித்தாங்க.
சபைகளில் பாட்டு இருக்கலாம், காணிக்க இருக்கலாம், பிரசங்கம் இருக்கலாம். தேவன் இருக்காரா? எங்கே போயிட்டார்? மலைக்கு போயிட்டாரா? இருக்காரா தேவன்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேசின ஒரு செய்தி நினைவு வருகிறது. பெத்தேலுக்கும் பெத்தேலுக்கும் 7 வித்தியாசங்கள் உண்டு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. நிறைய பேர் பெத்தேல்னு பெயர் வச்சுருப்பாங்க, சபைக்கு வர பெத்தேல்னு பெயர் வைப்பாங்க. பெத்தேலுக்கும் பெத்தேலுக்கும் உள்ள வித்தியாசம், பெத்தேல் என்றால் தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. வெறுமனே பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, தேவன் இருக்கலாம், தேவன் இல்லாமல் இருக்கலாம். பெத்தேல் என்று சொன்னால் தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிறையின மக்கள் நம்முடைய உறவுகள் இறைவனை தேடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிறையின மக்கள் இந்த நற்செய்தியினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, இந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பிராயச்சித்தத்தை தேடி நீ உன்னை சாட்டையினால் அடிக்க வேண்டாம், நீ ஆணி படுக்கையில் படுக்க வேண்டாம். இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள, இந்த பாவ விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு புனித தளத்தில் போய் நீ நீராட வேண்டும் என்றல்ல, உனக்காக மரித்த இயேசுவின் நாமத்திலே நீ நீராடு. பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கை இயேசுவின் நாமத்திலே தொடங்கு என்கிற இந்த நல்ல செய்திக்கு அந்த பிறையின மக்களை உடன் சுதந்திரருமாய், எனக்கு கிடைத்த இந்த இன்ஹெரிட்டன்ஸ், எனக்கு கிடைத்த இந்த டெலிவரன்ஸ், இந்த ரட்சிப்பு என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் எனக்கு கிருபை கொடுத்துருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அழகு குத்துறான். ஐயா, உன் நாக்கில் நீ செய்த பாவத்துக்கு இந்த அபிஷேகம் உனக்கு விடுதலையை தரும்பா அப்படின்னு சொல்லி இந்த நல்ல செய்திக்கு என்னுடைய உறவுகள், தொப்புள்குடி உறவுகள், ஒரு தாய் மக்கள், பிரியமானவர்களே, அவங்க உடன் சுதந்திரருமாய். வெறுமனே இந்த சடங்குகள் நம்மை மீட்காது. அதனால தான் உபநிஷத்தில் கதறினாங்க, அசத்துவமா சத்கமய, அசத்தியத்திலிருந்து எங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்தும். என் முற்பிதா கதறி இருக்கிறான். இந்த நல்ல சுவிசேஷத்தை நான் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டாமா? அசத்தியத்திலிருந்து உன்னை சத்தியத்துக்கு நடத்த ஒருவர் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டாமா? என் தேசம் கதறியது, சத்தியமே ஜெயத்தே. ஆமாய்யா, என் வாழ்க்கையில் சத்தியம் ஜெயித்திருக்குது, சத்தியத்தை அறிந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு அப்படின்னு என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்ல வேண்டாமா? பிரியமானவர்களே, தமசோமா ஜோதிர் கமைய கதறானே, இருளில் இருக்கிற என்ன வெளிச்சத்துக்குள்ள நடத்தும் ஆண்டவரே என்று சொல்றானே. இருளில் இருந்த என்னை அந்த ஆண்டவர் வெளிச்சத்துக்கு நடத்தினார் என்ற நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டாமா? என் உறவுகள் ஆன்மீகம் உள்ளவங்க கதறான். தமசோமா ஜோதிர் கமைய, இருளில் எங்களை வெளிச்சத்துக்கு நடத்தும், சாவிலிருந்து எங்களை சாவாமைக்கு நடத்தும், கதறான். நேற்று அருமையாக நம்முடைய சகோதரர் வினோத் அவர்களோட புண்டரீகன் என்ற ஒருவனுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இயேசு சொன்ன நல்ல ஓமைக்கு ஏற்ற ஒரு கதை. நம்முடைய நூல்களில் முன்னோர் எழுதி வச்சிருக்கிறாங்க, வெறும் சடங்குனால் நீ சுத்தமாக மாட்ட, நீ புனித நீராடுறதுனால நீ சுத்தமாயிட மாட்ட அப்படின்னு அவங்களே எழுதி வச்ச கதை புண்டரீகன். நீங்கள் வேணா போய் பாருங்க. பிரியமானவர்களே, அந்த புண்டரீகன் இன்றைக்கு பாண்டரீகபுரம்னு சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்கு. அவருடைய கதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அவங்க எவ்வளோ தூரம் சத்தியத்தை தேடினவங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவினால நீ என்னோடு கூட உடன் சுதந்திரராக இருக்க முடியும். உடன் சுதந்திரம் மாத்திரமல்ல, என்னோடு கூட ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரணுமா வேண்டாமா? அவங்களுக்கு ஜோதியை காட்டணுமா வேண்டாமா? ஜோதியை தேடி போகிறான். அவன் நல்லா தெரியல ஜோதி யார் ஏற்றுறான். அங்கே உள்ள கவர்மெண்ட்டோட
அந்த ஸ்தாபனம் சேர்ந்து ஏற்றுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், செய்தித்தாளில் வருது. ஆனால் அந்த ஜோதியாவது பார்க்கணுன்னு சொல்லி ஏங்கி போகிற என்னுடைய உடன்பிறப்புக்கு இதையா உலகத்தின் ஜோதி அப்படின்னு நான் காட்ட வேண்டாமா? அவங்க என்ன ஒரே சரீரத்துக்குள்ளே வர வேண்டாமா? பிரியமான உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கும்படிக்கு நான் ஊழியம் செய்கிறது மதமாற்றம் செய்வதற்கல்ல. அவங்க என் பங்காளி ஐயா, என்னோட கூட அவங்க பங்காளியாக இருக்கணும். இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உனக்கு சமாதானத்தை தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. என் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அவன் பங்காளி ஆகணும். அந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? டேய், டிங்கிரி டிங்காலே ஆடுவதற்கு உனக்கு கிருபை இல்லைடா. மன்னிச்சு கொள்ளுங்க, வார்த்தைகளை நான் பயன்படுத்துறதில்லை, ஆனாலும் வேதனை. எதுக்குடா கிருபை? எனக்கு எதுக்கு கிருபை? என்னுடைய பிறையின் மக்கள் வேறு வழிபாட்டில் இருக்கிறாங்க, இறைவன் எப்படியோ தேடுறாங்க, நரபலி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நல்ல செய்தியினால் அவர்களை என்னுடைய உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாகத்தான் இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன அருமையாக இருக்கு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம், வாசியுங்க. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இதை நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இது 4ஆம் வசனத்தில் இதை இணையாக பார்க்குறோம். இப்போ நான் முன்னே இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து, இந்த கிறிஸ்து யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு யார்? ஒரு மனுஷனா தெய்வமா? இவருடைய ரகசியம் என்ன? இவர் தெய்வமா? தெய்வம்னா பசியாக இருப்பாரா? தாகமாக இருந்தார்? ஆவியில் களி கூர்ந்தார், ஆவியில் கலங்கினார், தெய்வமா இவர்? நித்திரை பண்ணினார், தெய்வமா இவர்? இந்த இயேசு தண்ணீர் மேலே நடக்கிறார், 5 அப்பத்தி 2 மீனை வச்சு 5000க்கு அதிகமான பேரை போஷிக்கிறார். மரித்தோர லாஸ்ட்ல வெளியே வானா கல்லறிலிருந்து வெளியே வாரான். யார் இவர்? மனுஷனா? தெய்வமா? தெய்வத்துக்கு பசிக்குமா? மனுஷனால் இப்படி 5 அப்பத்தை வச்சு 5000 பேர் போஷிக்க முடியுமா? யார் இவர்? யார் இவர்? 32 வயசில் நாராக கிழித்து சிலுவையில் தொங்க விடுறாங்க, அடித்து துவைத்து பொய்யா குற்றஞ்சாட்டு சிலுவையில் தொங்க விடுறாங்க. அந்த வாலிப பையன் அந்த சிலுவையில் கதறான், டேடி தயவுசெய்து இவங்களை மன்னிச்சிருங்க, டேடி தயவுசெய்து இவங்களை மன்னிச்சிருங்க, அவன் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்க டேடின்னு சொல்கிறான். யார் அந்த பையன்? அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வாலிபன் என் தெய்வம், அந்த இயேசு என் ரட்சகர். அது எனக்கு வெளிப்படுத்தியிருக்கு. 6ஆம் வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த ரகசியம் எல்லாரும் தேவன் மனுஷனாகணும், எனக்கு பாவ விமோசனம் வேணும், எப்படியாவது இந்த பிறவி பெருங்கடலை நான் நீந்தி கடக்கணும், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். இந்த பிறவியாகிய பெருங்கடல் எப்படியாவது நான் நீந்தி கடக்கணும். எப்படி நீந்தி கிடக்கிறது? இறைவனடி சேரணும். எப்படி சேர்றது? கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரனின். படித்த என்னடா பிரயோஜனம்? அந்த ஒமினிஷியன்ட் வாலறிவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், அந்த ஒமினிஷியன்ட் சர்வ ஞானி, அவனை அறியாமல்
நான் வேறு என்னத்தெல்லாம் படித்தேன், எனக்கு என்ன பிரயோஜனம்னு வள்ளுவன் கதறான். கற்றதுனாலா பயனன் பிரியமா வாழறிவன் நற்றால் தொழாரேனேன். அந்த அவனை தொழலைன்னா எனக்கு படித்த என்ன பிரயோஜனங்கிறான். அப்போது பிரியமான இப்போ அந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல், நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல் முன்பு மனிதருக்கு வெளிப்படவில்லை. 7ஆம் வசனம், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனான. கிருபை 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 எதற்கு? இந்த நல்ல செய்திக்கு நீங்களும் நானும் ஊழியக்காரன் ஆகிறோமே, அதான் கிருபை, அதான் கிருபை. ஜாலி டூர் போனேன், ஹோலி டூர் ஆயிடுச்சுன்னு சாட்சி கேட்டீங்களே, அதாங்க கிருபை. ஏங்க அவருக்கு ஜாலி டூர் ஹோலி டூராக மாறிச்சுது? இந்த சுவிசேஷத்துக்கு இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு விடுதலை உண்டு. விபச்சாரத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, கொலையிலிருந்து, களவிலிருந்து, திருட்டிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. இருளில் இருக்கிற நீ பெரிய வெளிச்சத்தை காண முடியும். எந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான், இந்த ரகசியத்தை சொல்லுவதற்காகத்தான் ராபர்ட் சைமனுக்கு கிருபை. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இன்றைக்கு பாஸ்டர் ஆகி ஒரு சபை நடத்துறதுனால நான் பிரசங்கம் பண்ணலை. 23 வயதில் 22 வயதில் ஓடுற ட்ரெயினில் பேசின கிருபை. 23 வயதில் மூக்குப்பேரி கன்வென்ஷனில் பேசின கிருபை. இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அதுக்கு தான் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து வாசிங்க 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான். அங்கே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பயன்படுத்துகிறாரு, லெஸ் தேன் த லீஸ்ட். அப்படி ஒரு சொல்லே கிடையாதுங்க. லீஸ்ட் கீழே எப்படிங்க இருக்க முடியும்? கொஞ்சம் இலக்கணம் அந்த இங்கிலீஷ் கிராமர் தப்பால தெரியுது. தமிழில் எல்லாரிலும் சிறியவர்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் சொன்னது எல்லாரிலும் சிறியவர்னு சொல்லலை. சிறியவர் எல்லாரையோடைய சிறியவர், சிறியவர் எல்லாரையோடைய சிறியவையா. இதுக்கு மேலே யாரும் என்னை தாழ்த்த முடியாது. லெஸ் தேன் த லீஸ்ட். லீஸ்ட் தான் கடைசி. ஆக்சுவலாக எப்படி இருக்க முடியும்? மைனஸ்லாம் இருக்கணும். ஆமாங்க, பேதுரு சபையை ரட்சிக்கப்படும்னால துன்பப்படுத்தலை. யோவான் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை கல்லெறிஞ்சு கொல்லலை. அந்திரேயா இயேசுக்கு வந்து ஜெபிக்கிற பெண்களை முடியை பிடிச்சி இழுத்து வெளியே போய் அடிக்கலை. அவங்கெல்லாம் சாதாரணமானவங்க தான். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் யாரையும் துன்பப்படுத்தலை. ஆனால் அந்த சிறியவரிலும் குறைவானவன், நெகட்டிவ், நாட் ஜீரோ, லெஸ் தென் ஜீரோ, சபையை துன்பப்படுத்தினேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற பொம்பளைங்களை முடியை பிடிச்சி, நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஜெபம் நடக்கு, அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறவங்கள முடியை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து போட்டு தரன்னு போட்டு 4 பேரை வச்சு 2 மிதிக்கிறான் பாருங்கள், அவன் தாங்க சவுல். அந்த சவுலை கர்த்தர் கிருபை தந்து இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக மாற்றியிருப்பாரானால் உங்களையும் என்னையும் மாற்றுவது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்கிறான், ஐ எம் லெஸ் தேன் த லீஸ்ட். எனக்கு தெரிந்த கிராமரில் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. லீஸ்டோட எப்படிங்க லெஸ் இருக்க முடியும்? நீ அடுப்பின் அடியில் கடந்தாலும் சிறகுகளை கட்ட புறா சிறகுகளை போல் ஆக்குவா. நீ பைபிள் காலேஜ், நான் பைபிள் காலேஜெலாம் போகலைங்க, ரொம்ப சிஸ்டமேட்டிக் தியாலஜிலாம் நான் படிக்கலைங்க, பெருமைக்காக சொல்லலை. ஒருவேளை உலக பிரகாரமான ஞானம் இல்லாமல் இருக்கலாம், கல்வி ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அடுப்பின் அடியில் கிடக்கலாம். நீ அடுப்பின் அடியில் கிடந்தாலும் உன் சிறகுகளை கட்ட புறா சிறகுகளை போல மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக. புறஜாதினா அதை கெட்ட ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு நினைக்காதீங்க. நம்ம வழிபாட்டு முறைக்கு மாறானவர், இயேசு கிறிஸ்துவினால் உள்ள ரட்சிப்பை அறியாமல், இயேசு கிறிஸ்துவினால் உள்ள பாவ நிவாரணத்தை அறியாமல், வேறு வழியில்
இப்படி முள்படுக்கையில் படுக்கலாமா, அலகு குத்திக்கலாமா, இல்லை அங்கே போய் புனித நீராடலாமா என்று வேறு வழியில் அந்த பாவ நிவாரணத்தை தேடுகிறவர், அந்த பாவ விமோச்சனத்தை தேடுவர். வேறு எண்ணம், வேறு வழிபாட்டு முறை. பிரியமானவர்களே, இங்கே சொல்கிறாரு கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை. அவரால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவரே உன்னுடைய பிராயச்சித்தம், நீ யாரையும் நரபலி செலுத்த வேண்டாம், அவர் உனக்காக பலியானார், நீ சாட்டையினால் அடிக்கப்பட வேண்டாம், அவர் சாட்டையினால் அடிகளை உனக்காக தாங்கி கொண்டார். அந்த விலையற்ற ஐஸ்வர்யம் எவ்வளோ பெரிய கிருபை! இன்றைக்கி இந்த ரட்சிப்பை பெறுறதுக்காக, இந்த பாவ விமோசனத்தை பெறுறதுக்காக உயிரை பணையம் வைத்து எத்தனை பேர் ஓடுறாங்க. எப்படியாவது எனக்கு பாவம் தொலையணும். இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ விமோசனம் உண்டு என்று சொல்ல உனக்கு வாய் இல்லையா என்று கர்த்தர் கேட்குறார். நம்ம பார்த்து அந்த விலையேறப்பட்ட ஐஸ்வர்யம், பயங்கரமான கொலைகாரன், கொள்ளக்காரன், விபச்சாரக்காரன், வேசிக்கல், அவனெல்லாம் இந்த ரட்சிப்பு இயேசு ரட்சித்தார. எவ்வளோ விலையேற பெற்றது! எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த ஒளி. எப்போ சொல்ல வேண்டாமா? இதை அறிவிப்பதற்காகத்தான் எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்க. 9ஆம் வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின், இது ஆங்கிலத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கார்டிங் டு இட்டர்னல் பர்பஸ் which he purposed in Christ Jesus our Lord. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த ஒரு அநாதி தீர்மானம். இது என்னுடைய கிரியை அல்ல, ஆண்டவருடைய ஒரு இட்டர்னல் பர்பஸ், ஒரு அநாதி நோக்கம். அந்த கிருபையின்படைய 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அன்றைக்கு சீஷர்கள் கூட இதை அறிந்து கொள்ள முடியலை. உன்னதத்தில் இருக்கிற துணைத்தரங்கள் அதிகாரங்கள் என்று சொல்வது அன்றைக்கு தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவனா. எப்படிங்க அவர் நித்திய பிதாவா? எனக்கு குமாரன் தானே சொன்னேன், எனக்கு ஒரு குமாரன் பிறந்தார்னு சொன்னால் அந்த குமாரன் எப்படி வல்லமுள்ள தேவனாக இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரிந்திருக்காது. குமாரன் எப்படி தேவனாக இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரியுமா? அது குமாரன் எப்படியா நித்திய பிதாவாக இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரியும். சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனம், புரியுமா அவருக்கு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் சொல்கிறார், புரியுமா? கன்னி எப்படி கர்ப்பவதியாவா? நடக்குமா? அது சயின்ஸ். அது சொன்னவருக்கு புரியுமா? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், யாருக்கு புரியாது? ஸ்திரீயின் வித்து ஒரு பெரிய சர்ப்பத்துடைய தலையை நசுக்கிருமா? என்ன அது புரியலையே. ஏதோ மாதவிடாய் காலத்தில் அந்த வித்து வெளியே வருது, அது ஒரு பாம்பை கொண்டுருமா? என்ன சொல்கிறாங்க அவங்க? தீர்க்க தரிசனம் சொன்னவர்களுக்கு அன்றைக்கு புரியவில்லை. ஒருத்தர் வருவார், அவர் நம்முடைய துக்கத்தையும் வேதையும் சுமப்பார், அவருடைய தழும்புகளால் காயங்களால் நம்ம குணமாகும். அவர் தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காக. யார் அவர் தெரியுமா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவ தூதர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாத ரகசியத்தை இன்றைக்கு சபையில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அதான் அவர் சொல்கிறாரு, உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது இப்போது சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த கிருபை? திரும்ப எதுக்கு இந்த கிருபை? இன்னும் பயங்கரமா கிருபை, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கிருபை கிருபை கிருபை. கிருபை பெற்றவன் டான்ஸ் ஆட மாட்டான், கிருபை பெற்றவன் ஜீவனை பணையம் வைத்து ஊழியம் செய்ய போவான்.
அவன் தான் கிருபை பெற்றவன். சங்கிலிகள் எல்லாம் 1ஆம் வசனத்தை அவர் சங்கிலியால் கட்டப்பட்டதுலேருந்து ஆரம்பிப்பார். 1ஆம் வசனம் வாசித்ததுக்கு வருவோம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிரு. ஜெயிலில் கிடக்கிறேன், கிருபை பெற்றவன் தாங்க போவோம், அதுக்கு எல்லாம் போக மாட்டான். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு தான் இந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. வாசிங்க 12ஆம் வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசுவை பற்றும் விசுவாசத்தால். இயேசு விசுவாசி, உனக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசி, இயேசு கிறிஸ்துவினால பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசி. இந்த விசுவாசத்தால் அவருக்குள் ஞானஸ்நானம் எடுத்து அவருக்குள் வரும்போது நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டார். எப்படியாவது தேவனிடத்தில் போய் சேரும். எப்படியானாலும் மரணம் வரும், எப்படியோ மறிக்க வேண்டாம், அவருக்கு பிரியமாக மறிக்கணும். எல்லாருடைய மரணமும் அவருக்கு பிரியமில்லை, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். எப்படி நான் மறிப்பேன்? எல்லாரும் மறிப்பாங்க. ராஜாக்களும் மறிப்பார்கள், அதிகாரிகளும் மறிப்பார்கள், பிரபுக்களும் மறிப்பார்கள், விபச்சாரரும் மறிப்பார்கள், பரிசுத்தவான்களும் மறிப்பார்கள், எல்லாரும் மறிப்பார்கள். எல்லாருடைய மரணமும் இறைவனுக்கு பிரியமாக இராது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய மரணமும் அவருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் மரணத்துக்கு முன்னால் நான் பரிசுத்தவான் ஆயிரணும். நிச்சயமற்ற நித்தியத்துக்கு நேராக நித்தமும் ஆயிரமான ஜனம் ஓடி போகும்போது இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த கிருபை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் எனக்கு அருளின கிருபை, எல்லாருக்கும் இந்த கிருபை தந்திருக்கார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த கிருபை இருக்கு. என்ன கிருபை இருக்கு? இயேசுவினால நமக்கு விடுதலை இருக்கு. சொல்லி முடியாத ஐஸ்வர்யம். உனக்கு குடியிலேருந்து விடுதலை, போதையிலேருந்து விடுதலை. இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை? நேற்று ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், இப்போல்லாம் இந்த பாஸ்டர் ஆன பிறகு பிசாசெல்லாம் துரத்த மாட்டாங்களா அப்படின்னார். சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க. இன்றைக்கும் எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகள் பிசாசின் பிடியிலேருந்து விடுபட்டவர்கள் தான் இன்றைக்கும் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அசுத்தாவியின் பிடிகள் அதை விடுவிக்கலாம். எத்தனையோ பேர் நம்ம சாட்சியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவ கிருபை விருதாவாக இருக்கலை, விருதாவாய் இருக்கவில்லை. அந்த கிருபை விருதாவாய் இருக்கல. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அது கிருபை இருக்குமானா பிரயாசம் இருக்கும். யோனா தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை போக்கடித்தான். மாயையை பின்பற்றி தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை போக்கடித்தான். நீ கிருபையை போக்கடிக்கிற, உனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கு. எதுக்கு? பிறன மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல, நல்ல சுவிசேஷத்தை சொல்ல, அவங்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்ட உனக்கு கிருபை தந்திருக்காரு. நீ மாயையை பின்பற்றி உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நீ போக்கடிக்கிற. அவர்கிட்ட எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கலை. என்ன செய்தேன்? எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை. 2 கொரிந்தியர் 6:1 கூட வாசியுங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதீங்க. வேஸ்ட்டு. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம்தான் கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு ஆள்கிட்ட கூட அதை உங்களால் ஷேர் பண்ண முடியலையே. ஒரு ஆள்கிட்ட கூட இயேசுவை பற்றி சொல்ல முடியலையே. ஆஃபீஸில் இயேசுவை பற்றி சொல்லலை, ஸ்கூலில் சொல்லலை, காலேஜில் சொல்லலை, உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்ல முடியலை, உங்கள் நேபர்ஸ்கிட்ட சொல்ல முடியலை. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வேறு விதமாக தேவனை தொழுகிறார்கள். நல்ல பக்தி உள்ளவங்க ஒருவேளை மாதாவை வழிபடுவாங்க. அந்த மேரி யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க வழிபடுற மேரி யார், மரியாள் யாருன்னு தெரியலை. இயேசுவின் தாயின்னு நினைக்கிறாங்க. அந்த 40 வயது மதிப்புள்ள ஒரு பெண்
நீல கண்ணி, பொன்மயமான கூந்தல். அந்த பெண் ஒரு கையில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அது மரியாள் அல்ல, இயேசுவின் தாயாக மரியாள் அல்ல, அது செமிரமீஸ், அஸ்டார்டேன்னு அவங்களுக்கு தெரியலை. வழிபடுறாங்க, பக்தியாக வழிபடுறாங்க. சொல்ல வாய் இல்லையா? கிருபை இல்லையா? உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை விருதாவாக்க வைக்காதீங்க. தேவனுடைய கிருபை 2 Corinthians 6:1 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி. வேஸ்ட்டு. இவ்வளோ வெளிப்பாடு கிடைச்சி வேஸ்ட்டு. 2 Corinthians 5:14-15 கூட வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. இன்றைக்கு பிரியமானவர்களை இன்னும் இன்ட்ரோடக்ஷனில் தான் போயிட்டு இருக்கிறேன். கிருபை பெற்றவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இனி வாழ்ந்தால் இயேசுக்காக வாழணும். அவர் சொல்கிறார், திரும்ப நல்ல விளக்கத்தோடு வாசிங்க, 14 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால், ஏன் தெரியுமா? எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இப்போ பெரியமானவர்கள் நம்ம எல்லாரும் பாவம் செய்து மரணத்துக்குள்ளானவர்கள். இப்போ பிழைத்து இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவத்திலிருந்து கத்தின தூக்கி எடுத்துட்டாரு. உங்களை ஒரு சிலரை குடியிலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு. நம்மள ஒரு சிலரை மாயையான வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு. ஈஸ்டர்னா என்னன்னு தெரியாமலே அஸ்டார்த்தியை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், நம்ம தூக்கி எடுத்துட்டாரு. அவருடைய மரணத்தின் மூலமாக எனக்குள்ள ஜீவன் வந்துடுச்சு. எல்லாரும் ஒருவேளை பயங்கரமாக குடிச்சிட்டு தெருவில் விழுந்து, இதே பிரசோக ரோட்டில் விழுந்து கிடந்தவங்க இன்றைக்கி நம்ம சபையில் உட்காந்து அல்லேலியா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கதை எப்படி விடுவிச்சிட்டார்ல, தூக்கி எடுத்துட்டார்ல. பிரியமானவர்களே, இப்போ வாசிங்க அந்த 14ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு என்ன விடுவிச்சு? அந்த அன்பு குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறான், அவனை பார்த்தா ஆண்டவரே இவனையும் மாற்ற மாட்டீரான்னு வராதா? துடிக்காதா? தெய்வம் இல்லாததை தெய்வம் நினச்சி பல முறைகளில் நான் வழிபாட்டு வந்தேன். இன்றைக்கு அந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஏதோ என்னது ஜெபனே தெரியாமல் ரோசரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் நான் சத்தியத்தின் பாதையில் நடத்திட்டாரு. எங்கள் அம்மா ரோசரி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்தா எனக்கு வேதனை வராதா? நான் குடிகாரனாக இருந்தேன், விபச்சாரத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு. இன்றைக்கி அவங்கள பார்த்தா எனக்கு வேதனை வராதா? அந்த அன்பு என்னை என்ன செய்யுது? நெருக்கி ஏவுது. தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும், நம்ம எல்லாரும் மரித்தோம் தான் இருந்தோம், பாவத்தில் இருக்கோம், மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். ஆனால் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். மரித்திருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம், இது அப்படியே வச்சுக்கோங்க. எபேசியர் 2:1 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை எல்லாம் மரித்தவர்களாக இருந்தோம். அக்கிரமம் பாவம் மரித்திருந்தோம். இன்றைக்கு அழகாக உட்காந்து அல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து களி கூர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மரித்திருந்தோம். அப்படி மரித்திருந்த நம்மை குறைந்திருக்குவாங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்கிற நான் தீர்மானம் பண்ணுங்க. பிழைத்திருக்கிற நான் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், இனி எனக்கென்று பிழைத்திராமல், இனி எனக்கென்று பிழைத்திராமல் என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவினால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நான் இனி ஒரு நாளாகிலும்
எனக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக நான் பிழைத்திருக்க போகிறேன். அதான் கிருபை. எனக்காக மரித்து சக்கரமா உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன். இனி பிழைத்திருக்கிறது எனக்காக பிழைத்திராமல் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன். அந்த கிருபை இன்றைக்கு நமக்கு பொழிந்தள்ளப்படுது. இந்த தேவ அன்பு நம்மளை எப்படி நெருக்கி ஏவும் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5:5 வாசியுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் நம்ம பரிசுத்தாவை பெற்றது. இந்த காலில் பல கல்லை போட்டு குழுக்கிற மாதிரி கடப்பட அந்நிய பாஷை பேசுவதற்காக. அந்நிய பாஷை பேசுவதை நான் குறை சொல்லவில்லை. நான் பாஷைகளை பேசுகிறேன், உங்களில் அதிகமாய் பாஷைகளை பேச விரும்புகிறேன். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அதே பவுல் தான் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன் என்று. எவ்வளவுக்கு அதிகமாய் பாஷைகளை பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினால் வரங்கள் ரைட் எல்லாம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினால் இருக்கிற வெறும் வரம் அன்பு இல்லை என்றால் அது ஓசையிடுகிற கைத்தாளம் தான். பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயத்தில் என்ன ஊற்றப்படணும்? தேவ அன்பு ஊற்றப்படணும். அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என்ன பயம்? பிசாசு பயமா? இல்லை. மரண பயமா? தாழ்மையாக சொல்கிறேன், 22 வயசில் ரட்சிக்கப்பட்ட உடனே ராஜஸ்தான் போகணும். அப்போ ராஜஸ்தானில் ஒரு மிஷினரி இரத்த சாட்சியாக மரித்திருந்தார். அந்த பணித்தளத்துக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வாரங்கள் தான் இருக்கும். துடித்தேன். எங்கள் வீட்டிலலாம் பயந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் பயங்காட்டினேன். அவங்க பயந்தாங்க, நான் பயங்காட்டினேன். என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன மிஷின் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு பயப்படுறீங்க, என்னை அடித்து கொண்டுருவாங்கன்னு பயப்படுறீங்க. ஒரு வேளை கீழே லாரியை மேலே ஏறி மண்டை நசுங்கன்னா கூட அப்படி தானே சாகணும். எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க. அது போல் 2 பேர் கல்லடித்து சேர்த்தா என்ன தப்பா? எல்லாம் தான் வலிக்கும். இந்த மரணம் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளும். துப்புறாங்களா துப்பட்டும், அடிக்காங்களா அடிக்கட்டும். அதாங்க கிருபை. அதான் கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என்னுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கிருபை பெற்றவர்கள் நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். வெறும் முன்னுரை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி எழும்பி பிரகாசிக்க நேற்று கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு 5 குறிப்புகள் உண்டு. கச்சித்தமானால் வரையை தாமதிக்கும், ஆனால் கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுப்பாரானால். இப்படி எழும்பி பிரகாசிக்க இல்லாவிட்ட அந்த கிருபையை பயன்படுத்த என்ன செய்யணுங்கிறத வர்ற வாரங்களில் தொடர்ந்து நான் உங்களோட பேசுகிறேன். ஆனால் ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் இப்போ சுட்டி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. எதற்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்? வாசிங்க. உன் ஒளி வந்தது, உன் டைம் வந்தது, உன் லைட் கிடச்சிருச்சு, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி. எதுக்காக பிரகாசிக்கணும்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் மேலே கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை என்றால் கர்த்தருடைய கேரக்டர். இந்த க்ளோரி என்ற சொல்லினுடைய பொருள் இட் சீம்ஸ் தட் இட் அப்பியர்ஸ், இருக்கிறதாக காணப்படுது. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. இப்போ என் வாழ்க்கையை பார்க்கும்போது, என்னுடைய உறவுகள் என்னை காணும்போது, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பார்க்கும்போது யோசிக்கிறாங்க, சத்தியமாக அவங்க கூட ஆண்டவர் இருக்காருடா, சத்தியமாக அவங்க கூட ஆண்டவர் இருக்காரு, நீ ஆராதிக்கிற தேவன் அவங்க கூட தான் இருக்கிறாரு என்று அவங்க காண்கிறது தான் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படுகிறது என்று அர்த்தம். கர்த்தர் அவங்க கூட இருக்காரு.
ஆனால் யாருக்கும் அவங்க கூட கர்த்தர் இருக்காருன்னே தெரியலை. நீ அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவங்கள மாதிரியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. உன் கூட கர்த்தர் இருக்காருன்னே யாருக்கும் தெரியலை. என்றைக்கு உன் கூட உண்மையாகவே உன் தேவன் இருக்கிறார் என்று காணப்படுவோமோ அப்போ தான் இந்த மகிமை வெளிப்படுகிறது. அப்போ தான் இந்த மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த பூமியை இருள் மூடி இருக்கு, காரிருள் ஜனங்களை மூடி இருக்கு. எப்படி ரட்சிப்புன்னு தெரியல, எப்படி பாவ விமோசனம்னு தெரியல, எப்படி என் பாவம் போகும்னு தெரியல, எது ஜோதின்னு தெரியல. அதனால தான் என் முன்னோர் ஜெபிச்சாங்க, உபனிஷத்தில் ஜெபிச்சாங்க, இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துன்னு சொன்னாங்க. இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, பூமியை இருள் மூடி இருக்கு, ஜனங்களை காரிருள் மூடி இருக்குது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். முகமத்தில் அப்படி கொஞ்சம் பிரைட்டா டபுள் டச் பண்ண மாதிரி இருக்குமா? ஏன்டா லேட் ஆச்சுன்னா, டபுள் டச் பண்ண லேட் ஆச்சு. ஆண்டரை டச் பண்ணது போதாது, அதுக்கப்புறம் சிங்கிள் டச்சு, டபுள் டச்சு, ட்ரிபிள் டச்சு, மேக்கப். ஆண்டர் அழகாக படைக்கலை, நம்ம தான் மேக்கப் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆண்டருக்கு நம்ம படைக்க தெரியல. அவர் நல்லா படைச்சிருந்தால் நம்ம மேக்கப் பண்ணுவோமா? அவர் நம்மளை ஒரு மாதிரி அகோரமாக படைச்சிட்டார், என்ன பண்ணுறது? அதான் மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்றீங்க? மேக்கப் பண்ணும்போது உங்களை படைத்து, நீங்கள் நீட்டாக இருங்க தப்புன்னு சொல்லலை, சுத்தமாக இருங்க தப்புன்னு சொல்லலை. ஆனால் இல்லாததை இருக்கிறது போல் காண வேண்டும் என்று துடிக்கும்போது என்ன செய்கிறோமா? என்னை படைத்த இறைவனை குறை சொல்லுகிறேன். நீ என்னை சரியாக படைக்கலை, நான் பெயிண்டின்னு அடித்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னை காட்ட விரும்புகிறேன். இல்லாததை இருக்கிறது போல் மேக்கப், இல்லாததை இருக்கிறது போல் காட்ட விரும்புகிறேன். ஏன்டா நீ ஒழுங்காக என்னை படைச்சிருந்தா அதெல்லாம் நான் பண்ணுவேனா? என் உதட்டு இன்னும் கொஞ்சம் ரெட் ஆக்கியிருந்தா நான் போய் லிப்ஸ்டிக் போடுவேனா? என்ன ஆண்டவர் சார், இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியல. போட கொஞ்சம் நீரே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது? நான் ஏன் லிப்ஸ்டிக் போட போகிறேன்? அவருக்கு மூளையில் போல படைக்கும்போது சரியாக படைக்கலை. அவரே ஒரு தூரம் போட்டுருக்கூடாது, போட்டால் நான் போடுவேண்ணா? சார், அந்த ஆண்டருக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? தூரம் போட்டு அதில் ஒரு கம்மல் போட்டால் என்ன அழகாக இருக்குது, இன்னொரு டோலாக் போட்டோன்னு என்ன அழகாக இருக்குது. முதல்ல ஒரு தூரம் போட்டு விட்டுருக்கூடாது? அறிவில்லாத மனுஷன் அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோமா? அதனால தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பிரியமானவர்களே, அவருடைய மகிமை உண்மையில் காணப்படுவது ஆண்டவரை முட்டாள், அறிவில்லை, நான் தான் மேக்கப் பண்ணி என்னை அழகாக்கிக்கிறேன், நான் தான் தூரம் போட்டுக்கிறேன்னு சொல்கிறதுக்காக அல்ல. நான் பொதுவாக சொல்கிறேன், நகைக்காக அல்ல. நம்மை அறியாமலே ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், இல்லாததை இருக்கிறது போல காண்பிக்கிறோம். ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த சிஸ்டரோட கர்த்தர் இருக்க, படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஏழை தான், ஆனால் அந்த பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் என்று காணப்படுமே. ஆனால் உண்மையில் கர்த்தருடைய மகிமை உதித்தது என்று அர்த்தம். ஒருவேளை இமிட்டேஷன் நகை கூட போட்டு என்ன பணக்காரனாக காட்டிக்கலாம், எல்லாம் இமிட்டேஷனில் போட்டு என்ன ரொம்ப பணம் இருக்குன்னு காட்டிக்கலாம். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் காட்ட முடியும். என்னிலே கர்த்தர் மகிமைப்படும்போது மாத்திரம்தான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது வெளிப்பட முடியும். பிரியமானவர்களே, அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், அப்படி ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஜாதிகள், உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் வருவாங்க, உங்கள் ஆஃபீஸர் வருவார், உங்கள் மேனேஜர் வருவார், உங்கள் காலேஜ் பிரின்ஸிபால் வருவார். தம்பி, எனக்காக ஜோம் பண்ணுப்பா, எனக்காக ஜோம் பண்ண மாட்டேன், ஒரு லைட் இருக்குது, நீ தான் எனக்கு உதவி செய்ய முடியும், என் பணம் எனக்கு உதவி செய்யாது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வருவாங்க, அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் வருவான், நீ ஒரு ஏழை பொண்ணு உன்ட்ட வருவான், எப்பா நீ எனக்காக ஜோம் பண்ணு. ஒரு சகோதரர் சொன்னார், இந்த டிஓபிக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் என்னன்னே தெரில என்று சொல்கிறாங்க, ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. என்னை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன? ஆமாம், உன் மேலே அந்த மகிமை காணப்படுது, அந்த ஒளி காணப்படுது, ஜனங்கள் ஓடி வருவாங்க.
ராஜாக்கள் நடந்து வருவாங்க, அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுமா, பிரியமானவர்களை வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். லெஃப்ட்ல இருந்து வருவாங்க, ரைட்ல இருந்து வருவாங்க, நார்த்ல இருந்து வருவாங்க, சவுத்ல இருந்து வருவாங்க, எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வர்றாங்க. உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். எங்க ஓடி வருவேன்? தேவன்கிட்ட ஓடி வருவேன். அப்பொழுது அதை நீ கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். நீ மாத்திரம் இந்த கிருபையை பற்றிக்கோ. பணம் சேர்க்கறதுக்காக இல்லை, பெரிய சபையை நிறுவதற்காக அல்ல. ஆனால் உனக்கு மேலே உதிக்கிற கர்த்தருடைய வெளிச்சம் காணப்படுமே என்று சொன்னார். திரளான கூட்டம், கடற்கரை மணலத்தினை வாசிங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். பிரியமானவர்களே, எழும்புங்க, எழும்பி பிரகாசிங்க, தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கக்கூடாது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால், இந்த நல்ல செய்தியை நான் மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால், மற்ற பிற இன மக்கள் ரட்சிப்பை பற்றி அறியாமல் விபச்சாரத்தில், வேசித்தனத்திலும், குடியிலும் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. ஓ unto me. இந்த நல்ல காஸ்பல் இயேசு நாக்க தொட்டா போதும், அந்த அபிஷேகம் நாக்க தொட்டா போதும், கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. அந்த பரிசுத்த ஆவியினால நீ நிரப்பப்படு. நரக அக்கினிக்கு நீ தப்புவா. நீ இந்த நெருப்பில் நீ நடக்க வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கமா, இயேசு உனக்கு விமோசனம் தாராரு. இந்த நல்ல செய்தியை நீ சொல்லாமல் போனால் ஐயோ. அதுக்கு தான் கிருபை அளிக்கப்பட்டிருக்குது.